ஆஃப்டர் லாங் டைம் கமிங் பேக் டு யூடியூப். ரீசெண்டாக இல்லை ரொம்ப லாங் டைம் முன்னாடி டிஜிட்டல் ஆட்டோமேஷன் ரிலேட்டட் ஒரு பெரிய கோர்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீட்பேக் வந்திருந்தது. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ தான் கற்றுக்குறோம், பட் எங்களால் நிறையா பே பண்ணிலாம் அந்த இணைட்டை கற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோவில் எப்படி ஃப்ரீயாகவே நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு. இந்த டைமில் பேக் எண்டில் வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் அகைன் வந்து நான் யூடியூப் பக்கம் வரேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சேனலில் ஏஐ ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் முக்கியமாக இதுக்கப்புறம் ஒன்லி ஏஐ ஆட்டோமேஷன் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இந்த ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக எப்படி ஸ்கில்லை கற்றுக்கலாம், ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி எப்படி மணி மேக் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இனிமேல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் ஒரு பிகினர், நீங்கள் இப்போ தான் வந்து உங்களோட ஆட்டோமேஷன் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரீ டூல் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா N8 டூல் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் இப்போ தான் பிகினர் இருந்தீங்க அப்படின்னா எடுத்துமே உங்களால் பே பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக ஒரு சூப்பரான ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா make.com. ஸோ இந்த make.com பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் மந்த்லி 1000 கிரெடிட்ஸ் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அண்ட் இதோட முக்கியமாக நீங்கள் N8 மாதிரி இல்லாமல் இதில் காம்ப்ளெக்சிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மளால் ஈஸியாக நம்மளுக்கு தேவையான ஆட்டோமேஷன் ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க, டெக்னிக்கல் நாலேஜ்லாம் ரொம்ப கிடையாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த make.comல உங்களால் ஈஸியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட ஆட்டோமேஷன் வந்து ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டூலில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டூலை வந்து எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த டூல் அக்சஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு தான் சரி, உங்களோட ப்ரௌசரில் ஜஸ்ட் வந்து make.com அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூலை வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மேக்குன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே make.com அப்படின்ற லிங்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த டூலை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களோட ப்ரௌசரில் ஜஸ்ட் make.com போட்டிங்க அப்படின்னா உங்களால் இந்த டூல் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசர் வச்சிருந்தாலும் சரி, ஜஸ்ட் உங்களோட ப்ரௌசரில் make.com அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த டூலை வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த டூல். இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி விஷுவல் ஏஐ ஒர்க்ஃப்ளோ ஆட்டோமேஷன் that puts teams in control. ஸோ இப்படி மெயின் ஹெட்டரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே பக்கத்துலேயே பார்த்தாலே தெரியும், சிம்பிளாக விஷுவலாகவே உங்களோட ஆட்டோமேஷனை ஈஸியாக வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்லி உங்களோட ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோவை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல் ஒரு சூப்பரான ஒரு டூல். அண்ட் அதுக்கடுத்து நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூலை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா நீங்கள் என்ன டொமைனில் இருந்தாலுமே சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, இல்லை ஆப்ரேஷன்ஸில் இருக்கீங்க, இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை சேல்ஸில் இருக்கீங்க, ஃபினான்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டொமைனில் இருந்தாலுமே அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஈஸியாக வந்து ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி more than 1000+ ஆப்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க more than 3000+ ப்ரீ பில்ட் ஆப்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கேன்வா இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, டீப்சீக் இருக்குது, ஓப்பன் இருக்குது. அண்ட் இதில் இங்கே ப்ரௌஸ் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து இன்டிகிரேட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஜுகேஷன் சைடு போனீங்க அப்படின்னா, ஆன்லைன் கோர்ஸ் போனீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ more than 3000 மேலே ஆப்ஸ் வந்து நம்மளால ஈஸியாக வந்து இன்டிகிரேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் என்னென்னலாம் ரெகுலராக உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஸை இங்கே ஈஸியாக வந்து இன்டிகிரேட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த டூலில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மேக் யூஸ் பண்ணி என்னென்னலாம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே ஸோ இங்கே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஒரு டூலில் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த டூலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டூலோட ப்ரைசிங் பார்க்கலாம். ஸோ இந்த டூலோட ப்ரைசிங் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைசிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டூலோட ப்ரைசிங் லிஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ பிளான் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ஃப்ரீ பிளான். இந்த ஃப்ரீ பிளானுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, அப் டு 1000 கிரெடிட்ஸ் பெர் மந்த். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டில் மந்த்லி அப் டு 1000 கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பே பண்ணணும் அவசியம் கிடையாது, கிரெடிட் கார்டு எதுவுமே கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் மந்த்லி 1000 கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மீன்வைல் உங்களுக்கு ஆட்டோமேஷன் ஸ்கில்ல ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் ஸ்கில்ல நெக்ஸ்ட் 30 days உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். அண்ட் முக்கியமாக இந்த ட்ரைனிங்கில் வெறும் ஆட்டோமேஷன் ஸ்கில்ல கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோமேஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஸ்கில்லுமே உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் இந்த ஆட்டோமேஷன் ஸ்கில்ல உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமாக இது வந்து கம்ப்ளீட்லி பிகினருக்கான ஒரு கோர்ஸ் தான். ஸோ இதில் ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்காது, ரொம்ப பிகினர் லெவலில் மட்டும் தான் நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் கீழே லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க.
ஸோ அடுத்து இந்த டூலில் எப்படி ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரைஸிங் வந்துட்டோம். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இதில் இங்கே நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள், உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே சி அதர் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெதர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆப்பிள் அக்கௌண்ட் இருக்கு, இல்லை ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு, இல்லை ஹிட்அப் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணியுமே உங்களால் சிம்பிளாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். இல்லை இந்த 4 ஆப்ஷனுமே வேண்டாம்னு நினைச்சீங்க அப்படின்னா வெதர் உங்கள்கிட்ட கூகுள் அக்கௌண்ட் இல்லை, ஆப்பிள் அக்கௌண்ட் இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை ஹிட்அப் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டுமே வச்சு உங்களால் ஈஸி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஜஸ்ட் உங்களோட நேம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், அண்ட் அதுக்கடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் yahoo.com யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸை இங்கே வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து உங்களோட பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து என்னோட கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால இங்கே கண்டினியூ வித் கூகுள் இருக்கா இந்த ஒரு பட்டன் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து நான் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து நான் சைன்இன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து என்னோட பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து இங்கே நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து நான் சைன்இன் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கடுத்து எனக்கு இந்த மாதிரி பேஜில் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் இங்கே வந்து என்னோட நேம் இருக்குது, அண்ட் அதுக்கடுத்து என்னோட இமெயில் அட்ரஸ் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங் ரீஜன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களோட ஹோஸ்டிங் வந்து எந்த ரீஜனில் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். EU அப்படின்னா யூரோப், அண்ட் US அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இதில் நான் வந்து EU செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து கண்ட்ரி நான் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோட ஃப்ரீ அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். அண்ட் ஒன்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் வந்து மேக் வந்து நம்மகிட்ட கேட்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா how did you hear about மேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக் வந்து நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோஸ் வழியாக நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ரெக்கமெண்டேஷன் இல்லை ஆன்லைன் கம்யூனிட்டி எதனால நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹவ் யூஸ்ட் மேக் பிஃபோர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா how would you describe your experience with automating workflows. ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்டோமேஷன் பில்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்றது கேட்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஐ ஹவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆட்டோமேஷன் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில் லெவல். ஸோ இங்கே வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் லெவலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து வாட் சைஸ் இஸ் யுவர் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து உங்களோட டீம் சைஸ் என்ன அப்படின்றது வந்து கேட்குது. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஒன்லி மீ கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து வாட் இஸ் யுவர் பிரைமரி கோல் கேட்டிருக்கு. ஸோ உங்களோட ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ணி உங்களோட பிரைமரி கோல் என்ன அப்படின்றத கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா A ஃபார் ஸ்பெசிபிக் டாஸ்க் கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக் ஸ்டாக்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி பாப்புலர் ஆப்ஸ் எல்லாமே உங்களோட ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற டீடைல்ஸ் கேட்குது. ஸோ இதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கெட் ஸ்டார்டர் கொடுத்துக்கலாம். இப்படி கெட் ஸ்டார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெஷ்ஷான அக்கௌண்ட் கிரியேட் ஆனது முடிச்சதுக்கப்புறம் இந்த மேக்கோட ஹோம் பேஜ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். ஸோ எஸ் இதுதான் வந்து மேக்கோட ஹோம் பேஜ். ஸோ இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 1000 கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்றது வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் எடுத்ததுமே வந்து இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே கிரெடிட்ஸ் லெஃப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கிரெடிட்ஸ் லெஃப்ட்டில் உங்களுக்கு 1000 இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு 1000 கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேஜ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பேஜ். ஸோ இதான் வந்து மெயின் ஹோம் பேஜ் மாதிரி நினச்சிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூசேஜ் ரிசெட் இன் 30 days. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 5/2/2026 வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து 5/3/2026 வந்து இந்த யூசேஜ் வந்து எனக்கு ரீசெட் ஆயிரும். ஸோ அப்படின்னா எனக்கு அடுத்து 5/3/2026 அகைன் வந்து எனக்கு 1000 கிரெடிட்ஸ் வந்து எனக்கு வந்துடும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம மேக்கோட ஹோம் பேஜ். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1000 கிரெடிட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதே மாதிரி ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே மந்த்லி 1000 கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த 1000 கிரெடிட்ஸை நீங்கள் அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்த மாதமே அகைன் வந்து உங்களுக்கு 1000 கிரெடிட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஈஸியாக உங்களுக்கு தேவையான மல்டிபிள் ஆப்ஸை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆட்டோமேஷனை ஈஸியாக வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டூல் தான். இதுக்கப்புறம் இந்த
டூல் யூஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இனி நிறைய உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து இதுக்கப்புறம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் எப்படி ஆட்டோமேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சில பேர் கேட்கலாம், நிறைய டூல்ஸ் வந்துருச்சு, நிறைய அப்டேட் வந்துருச்சு, கிளவுட் கோட் எல்லாமே வந்துருச்சு, என்ன நீ தேவையில்லைன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக வந்து அப்படி இருக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து பிகினருக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ண போகிறேன். பிகினர் எப்படி ஒரு ஆட்டோமேஷன் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவும் எப்படி ஈஸியாக சிம்பிளாக இருக்கிற ஒரு டூலை மட்டும் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பிகினர் லெவலில் ஆட்டோமேஷன் கற்றுக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.